வணக்கம். இன்றைக்கி செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரம் படிச்சிட்ருக்கேன். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு 10 திருக்குறள் முதல்ல படிச்சிடுறேன். ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். குடிதழி கோல் ஓச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு. இயல்பொலி கோல் ஓச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச் செய்யின். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். குடி புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுஅன்று வேந்தன் தொழில். கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். இதுதான் 10 திருக்குறள். இதோட விளக்கம் பார்க்கலாம். முதல்ல, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இது குற்றத்தோட தன்மை இதுதான்னு ஆராய்ஞ்சு யார் பக்கமும் நடுவுநிலை தவறாமல் யார் பக்கமும் சாயாமல் வழங்கப்படுற நீதி தான் சரியான நீதின்னு சொல்கிறாங்க. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகில் உள்ள உயிர்களுக்கு எந்த அளவுக்கு மழை தேவையோ அதுபோல் ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கு நல்லாட்சி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அப்படின்னா ஒரு அரசோட செங்கோன்மை தான் நல்ல நூல்களுக்கும் அறநூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையானது அப்படின்னு சொல்கிறாங்க. குடித்தள்ளி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தள்ளி நிற்கும் உலகு. அதாவது குடிமக்கள் எல்லாரையும் அரவணைச்சு ஆட்சி நடத்துகிற நல்லரசை பின்பற்றி உலகத்தில் உள்ள மற்ற அனைவரும் அவனோட நல்வழியை பின்பற்றுவாங்க, நானிலமும் அவனை போற்றும் அப்படிங்கிற நல்லாட்சியை நானிலமும் போற்றுங்கிறது தான் இதனோட பொருள். இயல்பொலி கோலோச்சு மன்னவன் நாட்ட பெயலும் விளையிலும் தொக்கு. நீதி வலுவாமல் ஒரு நாட்டில் அரசு இருக்குது அப்படின்னா அங்கே பருவமழையும் விளைச்சலும் மிகுந்து இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதும் கோடாது எனின். ஒரு அரசுக்கு வெற்றியை தர்றது வேல் கிடையாது, அவனோட செங்கோல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்செய்யின். அப்படி இதுக்கோட பொருள் நீதி வலுவாமல் ஒரு அரசு நடைபெறுது அப்படின்னா அந்த நீதியே அவரை காப்பாற்றும், அந்த அரசை காப்பாற்றும் அப்படிங்கிறதான் பொருள். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். ஆடம்பரமாகவும் ஆராய்ச்சி நீதி வழங்காமலும் இருக்கிற ஒரு அரசை அந்த அரசு தானாகவே கெட்டொழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுஅன்று வேந்தன் தொழில். இது குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்கிறதும் குற்றம் செஞ்சவர் யாராக இருந்தாலும் தனக்கு கெட்ட பேரே வந்தாலும் பரவாயில்லன்னு கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் தான் உண்மையான அரசுன்னு சொல்கிறாங்க. கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். அப்படிங்கிறது கொலை முதலிய கொடும் குற்றங்களை செய்கிறவங்களை தண்டிக்கிறது நல்ல பயிர் செழிப்பாக வளர்கிற தேவையான கலையை எடுக்கிறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாம் செங்கோன்மை குறளும் அதோட விளக்கமும் பார்த்தாச்சு. மீண்டும் ஒரு முறை 10 திருக்குறளும் சொல்கிறேன். படிக்க தான் அதோட நம்மளோட அந்த வரிகள் மனசில் பதியும். ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு. இயல்பொலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையிலும் தொக்கு. வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்செய்யின். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுஅன்று வேந்தன் தொழில். கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். இதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஓர்ந்து ஆராய்ந்து, கண்ணோட்டம் இரக்கம், வானோக்கி உயர்ந்த குடி மக்கள். அந்தணர் அறநெறியில் வாழ்பவர். ஆதி துவக்கம் குடிதழி குடிமக்கள். மன்னன் வேந்தன் இயல்பு முறை. பெயல் பருவமழை. வென்றி வெற்றி. வையகம் இங்கே என்ன வருது, நமக்கு அந்த இடைப்போலி வருது இல்லையா. வையகம் உலகம். முட்ட தடை. என்பதத்தான் முறை செய்யா மன்னன் தன்பதத்தான் தாழ்நிலையில் உள்ளவன்.
முறை செய்யா மன்னன் தாழ்நிலையில் உள்ளவன். ஓகே. கடிதல், நீக்குதல், அழித்தல். பைங்குல், பசுமையான பயிர். நன்றி.